வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தமிழ் ப்ளாசம் சேனலில் வாழைப்பூ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ அரைப்பூ எடுத்துருக்கிறேன், 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 1.5 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன், 1.5 டீஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், 10 மிளகு, 7 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 சிறிய சைஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி இல்லைன்னாலும் புளி சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் இன்னும் ஜாஸ்தி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி காரத்துக்கு ஜாஸ்தி வேணுனாலும் பச்சை மிளகா இல்லைனா வரமிளகா எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் வாழைப்பூவும் வணக்கி எடுத்துருக்கலாம். இப்போ வானொலி வச்சுக்கலாம். வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வெங்காயத்தை நறுக்கி வச்சு அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு வாழைப்பூவையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டு இதே வானொலியில் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து இதில் வணக்கிக்கலாம். எல்லாத்தையும் கொட்டி வணக்கிக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து உப்பு நேரமாக வணக்கி எடுத்துக்கலாம். இந்த சிம்லேயே வச்சு வணக்குங்க. பாருங்கள், பொன்னிறமாக வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இதில் தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணி வணக்கிக்கலாம். இதில் மிக்ஸி ஜாரில் அதை போட்டுக்கலாம். அப்புறம் வாழைப்பூவையும் வெங்காயம் வணக்கி வச்சதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணி இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கான உப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு விழுதாக. இதை செஞ்சு பார்த்துட்டு, இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள்.